ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் ரீசெண்டாக 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ரெகுலர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம், எவ்வளோ வெயிட்டில் வந்து எண்ட் பண்ணோம் அப்படின்னு. புதுசாக பார்க்குறவங்க பழைய வீடியோஸை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நான் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் என்னோட ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 96 கேஜி, எண்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 82.75 கேஜி. ஸோ இந்த 100 டேஸில் நான் ஃபாலோ பண்ண டயட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ கார்ப் ஹை ஃபேட் டயட். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரௌண்ட் 50 to 60 கிராம் தான் எடுத்துக்கிட்டேன். ஃபேட் அதிகமாக இருக்க மாதிரியும் ப்ரோட்டீன் மாடரேட்டாக இருக்க மாதிரியும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் கிடச்சிது. இந்த வெயிட் லாஸ் அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 60 டேஸ் மட்டும் தான் என்னால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 40 டேஸ் பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ராவல், ஏதாவது சீட் பண்ண வேண்டிய அவசியம் இது மாதிரி ஏற்பட்டதுனால 40 டேஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து இவ்வளோ வெயிட் லாஸ் நடந்துச்சுன்னா மோர் தென் 13 கேஜிஸ் மேலே வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 40 டேஸும் ப்ராப்பராக டயட்டில் இருந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 4 to 5 கேஜிஸ் எக்ஸ்ட்ராவே வெயிட் லாஸ் பண்ணியிருக்கலாம். இன்னிலேருந்து ஒரு 60 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்டில் இருந்தோம். கார்போஹைட்ரேட்டை வந்து 50 to 60 கிராம் இருக்கிற மாதிரியே பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபுட்டை. ஃபேட்டையும் ப்ரோட்டீனும் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த டயட்டில் வீட்டில் நார்மலாக குக் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கலோரி டெஃபிஷியன்சி மட்டும் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் ப்ரோட்டீனும் ப்ராப்பராக எடுக்கிறோமான்னு செக் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 85.3 கேஜி. ஏன் இந்த வெயிட் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தா 1 வீக் கழித்து நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம டயட்லேருந்து நான் எந்த டயட்லேருந்து வேறு டயட்டுக்கு மாறினாலுமே கண்டிப்பாக வெயிட் ஒரு 1.5 to 2 கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சுகர் சேர்க்காத காஃபி வந்து கொஞ்சமாக அன்றைக்கி மார்னிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சைக்கிளிங் கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து சைக்கிளிங் வந்து ஒரு அரௌண்ட் 36 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 900 to 950 கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லியும் கொஞ்சமாக கிரவுண்ட்நட் சட்னியும் 2 எக் பொடி மாதம் எடுத்துக்கிட்டேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 18 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன், 28 கிராம் ஆஃப் ஃபேட், 34 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் மோர் தென் 4 கிராம் ஆஃப் ஃபைபர் இருந்துச்சு. டோட்டல் கலோரிஸ் கன்சியூம்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 460 கலோரிஸ். லஞ்சுக்கு 200 கிராம் ஒயிட் ரைஸும் ஃபிஷ் கறியும் அதில் 2 ஃபிஷ்ஷஸும் சேர்ந்து எடுத்துக்கிட்டேன். அதோட ஷாலோ ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதனோட டோட்டல் கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 440 கலோரிஸ், 28 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன், 18 கிராம் ஆஃப் ஃபேட் அண்ட் 50 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டும் 3 கிராம் ஆஃப் ஃபைபரும் இருந்துச்சு. நைட் டின்னருக்கு வீட்லேயே செஞ்ச புல்கா வந்து 4 எடுத்துக்கிட்டேன். அதோட 250 கிராம் ஆஃப் சிக்கன் கறியும் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா ப்ரோட்டீன் வந்து 37 கிராமும், கார்போஹைட்ரேட் 87 கிராமும், ஃபேட் வந்து மோர் தென் 14 கிராமும், ஃபைபர் அரௌண்ட் 15 கிராம் இருந்துச்சு. டோட்டல் கலோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 650 கிராம் வந்து கலோரிஸ் கன்சியூம் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி மொத்தமாக கன்சியூம் பண்ண கலோரிஸ் இன்க்ளூடிங் மார்னிங் டீயோடு சேர்த்தோன்னா அரௌண்ட் 1600 கலோரிஸ் தான் அப்ராக்சிமேட்டாக வரும். டோட்டலாக கன்சியூம் பண்ண கார்போஹைட்ரேட்டும் அரௌண்ட் 180 தான் வருது. ஸோ எப்போவுமே நான் வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து 200 இருக்கிற மாதிரி பார்த்துக்கலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை வெயிட் லாஸ் அப்டேட்டோட பார்க்கலாம். பாய்.